இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு 3 வயசுல பேசலை, பக்கத்து வீட்டு குழந்தை பேசிடுறாங்க, உடனே நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணி அந்த குழந்தைக்கு மேரேஜ் கூட பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவ குறப்பிரசவத்தில் பிறந்துட்டா. ஓகே, இதுக்கு இது சொல்யூஷன் இருக்குது அப்படின்றது வந்து நம்பணும். குறைப்பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைங்க, அதே மாதிரி வந்து எடை குறைவாக பிறக்கிற குழந்தைங்க, இந்த 2 கேட்டகரியுமே மேக்சிமம் எப்படி யாருக்கு பிறப்பாங்க அப்படின்னா அதிகப்படியான மன அழுத்தத்தினால தான் இந்த மாதிரி குறைப்பிரசவம் அதிகமாக நடக்கும். ப்ரெக்னென்சி பீரியடில் தன்னைத்தானே சரியாக பார்த்துக்காம, சாப்பிடாம, கணவர் கூட சண்டை போட்டுகிட்டே இருந்துட்டு, இல்லைனா வேறு ஏதாவது வீட்டில் எதிர்பாராத விதமாக ஏதாவது டெத்து நடந்திருக்கும், அதையெல்லாம் யோசிச்சுட்டு இது பண்ணும்போது அந்த மாதிரி குழந்தைங்கள் வந்து குறைப்பிரசவத்தில் பிறப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது, இருக்கும். பட் ரெகுலர் ஃபாலோ அப் அண்ட் ரெகுலர் செக்அப் அப்படின்றது மூலயமா நம்ம அதை வந்து சரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செல்ஃபாக எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காதீங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு 3 வயசில் பேசலை, பக்கத்து வீட்டு குழந்தை பேசிடுறாங்க, உடனே நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஐயோ, இவ வந்து குறப்பிரசவத்தில் பிறந்தா, இவ பிறக்கும்போதே எடை கம்மியாக பிறந்து இன்குபேட்டரில் வச்சுருந்தோம், அதனால தான் வந்து இவ பேசலை போலன்னு உங்களை நீங்களே கம்பேர் பண்ணி அதை வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை லோ பண்ணாதீங்க. கூப்பிட்டுட்டு போங்க டாக்டர்கிட்ட, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போங்க. அவர் வந்து பாப்பாவை வந்து டயக்னோஸ் பண்ணி பாப்பாவோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி அவர் வந்து சொல்லிட்டேன்னா நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு, அந்த குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணி அந்த குழந்தைக்கு மேரேஜ் கூட பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவ குறப்பிரசவத்தில் பிறந்துட்டா, பிறக்கும்போதே வெயிட் கம்மியாக தான் பிறந்தா, அதனால தான் இப்போ சத்து வைக்காமல் இருக்கா. அந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும்லாம் பெருசாக சம்மந்தம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்ததுன்னா எப்பயுமே மெயினாக நிறைய பேர் பண்ணுற தப்பு, இந்த கூகுளில் சர்ச் பண்ணுவோம் போட்டு, இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி என்ன பண்ணணும், இந்த மாதிரி அது எதுவுமே தேவை கிடையாது. அதுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் இருக்காரா, அவர்கிட்ட கூப்பிட்டுட்டு போங்க, அவங்க செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணி சப்போஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்குரிய மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்குரிய தெரப்பீஸ் கொடுப்பாங்க. இப்போ லேட்டாக ஒரு குழந்தை பேசவே இல்லைன்னா ஸ்பீச் தெரப்பி இருக்குது, பயப்பட வேண்டாம். எல்லாத்துக்குமே வந்து டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்லி திங் நீங்கள் நம்பணும், ஓகே இதுக்கு இது சொல்யூஷன் இருக்குது அப்படின்றது வந்து நம்பணும். ஏன்னா நார்மலாக பிறந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து மென்டல் வெல்பீயிங் நல்லா இருக்கா அப்படின்னா அப்படியும் கிடையாது, எல்லாத்துலேயுமே சில குறைகள் இருக்குது. பட் த திங் இஸ் பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணி வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றது தான் கொண்டு போகணும். ஸோ இது வரைக்கும் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். இதுவும் நம்ம வியூவர்ஸ் நிறைய கேட்ட கேள்விகள் தான். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது கேள்விகளுக்கு பதில் தேவைப்பட்டது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க, இல்லைனா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட அப்டேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு தேவையான பதில்களை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார். நன்றி.